காதல் என்பது இறைவன் கொடுத்த வரம். அதிலும் நாம் காதலிப்பவர்கள் நம்மை காதலிப்பது பெரும் பாக்கியம். இதைவிட பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? நாம் ஒருவரை காதலித்து அவரிடம் ஏதோ ஒரு காரணத்தினால் நம் காதலை சொல்லாமல் தவிர்த்து ஆசையை உள்ளுக்குள் வைத்து பூட்டியிருக்க, நாம் காதலித்த அந்த நபர் நம்மை தேடி வந்து அவராகவே அவரது காதலை வெளிப்படுத்துவது என்பது கனவிலும் கருத முடியாத அதிசயம். அப்படியொரு அதிசயம்தான் அன்று இன்பவேந்தனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவனுக்கு சம்பவித்தது வெறும் அதிசயம் மட்டுமல்ல, அதற்கும் ஒரு படி மேல். ஆம், ரகசியமாக ஒரு தலையாக நாம் காதலித்தவருக்கு நம்முடன் பரிச்சயமிருந்து, அவர் நமக்கு உறவாகவோ நண்பராகவோ இருந்து, நாம் நம் காதலை வெளிப்படுத்தாமலேயே அவரும் நம்மை காதலிப்பது அதிசயம் என்றால், வேந்தன் விவகாரத்திலோ அவனுக்கு மட்டும்தான் வசுப்பிரதாவை தெரியும். அப்பெண்ணோ வேந்தனை அறியமாட்டாள். அப்படி இருக்க, சற்றும் எதிர்பாராத விதமாக பெண்ணவளின் நேசம் கிடைத்தது வேந்தனுக்கு அதிசயத்தை விட ஒரு படி மேலானதுதானே. அவர்களது காதல் அத்தியாயத்தின் துவக்கத்தை இந்த பகுதியில் காண்போம். ஸ்வர்ணிகாவும் வாகினியும் நெடுநேரமாக வேந்தனுடன் கலந்துரையாடிக் கொண்டிருக்க, அதை தூரத்திலிருந்து பார்த்து வந்த வசுப்பிரதாவிற்கு அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. பல காலமாக தன் நெஞ்சுக்குள் வைத்து பூட்டியிருந்த உருவம் தன் கண்ணெதிரே நின்றதைக் கண்டு கண்ணியவள் களிப்படைந்தாள். அரசியும் வாகினியும் அகன்று செல்வதற்காக காத்திருந்தவள் அவர்கள் பேசி முடித்துவிட்டு தூரமாகச் செல்லும் வரை பொறுத்திருந்தாள். நல்ல வேளையாக அந்நேரத்தில் மெய்க்காவலன் ஒருவன் தன் தளபதியிடம் பணி நிமித்தமாக ஏதோ ஆலோசனை கேட்பதற்காக வேந்தனிடத்தில் உரையாடிக் கொண்டிருக்க, வேந்தன் அகன்று செல்லாமல் அதே இடத்திலேயே நின்றிருந்தான். பெண்கள் தூரமாகச் செல்லும் வரை காத்திருந்த இளவரசிக்கு அவளது மனம் கவர்ந்தவன் அகன்று சென்று விட்டால் அவனை துரத்திச் சென்று பிடிப்பது கடினமே என்ற வருத்தம் அந்த வீரன் தன் காதலனுடன் உரையாடிக் கொண்டிருந்த போது நீங்கியது. மெல்ல முன்னேறி வேந்தன் நின்றிருந்த இடத்தை நெருங்கி அங்கிருந்த மரத்திற்கு பின்னால் மறைந்திருந்தாள் வசுப்பிரதா. அரசியும் வாகினியும் தூரமாகச் சென்றனர். பேசிவிட்டு மெய்க்காவலன் விலகிச் சென்றான். இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தவள் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வேந்தனிடம் ஓடி வந்தாள். பெண்ணொருத்தியின் கொலுசொலி கேட்க வருபவள் மறுபடியும் ஸ்வர்ணிகாவாகத்தான் இருக்கும் என்று கருதிய வேந்தன் திரும்பி பாராமலேயே, என்ன பெண்ணிவள், இத்தனை வளர்ந்தும் சக்கரவர்த்திக்கு வாழ்க்கைப்பட்டும் இவளது குறும்புத்தனங்கள் அகன்று செல்ல மறுக்கின்றனவே, இவளை சொல்லி குற்றமில்லை, இவளை பெற்ற நம் அத்தையை சொல்லிக் கூட குற்றமில்லை, இவளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து கெடுத்த சௌபவத மன்னரின் குற்றம்தான் இது. அரசியாக இருப்பவள் இவ்வாறு திரளில் ஓடித் திரிவது ஏற்புடைய செயலா? அத்தான் முறையினன் நாம் மனதளவிலும் செயலளவிலும் அண்ணனாக பழகுகிறோம் என்பது இப்பெண்ணுக்கு தெரியும். இவளது கணவருக்கு தெரியும். அது பார்ப்பவர்களுக்கு தெரியுமா? தங்கை பாசத்தை தனிமையில் காட்டாமல் இப்படி பொதுவெளியிலா காட்ட வேண்டும்? கேட்டால் அரசரையும் அவரது தங்கையையும் உதாரணம் காட்டுகிறாள். அவர்கள் உண்மையாகவே உடன் பிறந்தவர்கள். அத்துடன் வயது வந்த பெண்ணுக்கு உணவு புகட்டினாலும் கதை சொல்லி உறங்க வைத்தாலும் பிரபுவின் செயலை யாரும் விமர்சிக்கப் போவதில்லை. சக்கரவர்த்தி என்பவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர். நாம் அப்படியா? தூரத்தை கடைபிடி என்றால் இப்பெண் கேட்க மறுக்கிறாளே என்றெல்லாம் மனதிற்குள் ஸ்வர்ணிகாவை வசைபாடியபடியே அவளை திட்டுவதற்கு தயாராக கொலுசொலி கேட்ட திசையில் பின்னால் திரும்பி பார்த்தான். வசைபாடுவதற்கு திறந்த வாய் தன்னை நெருங்கி வந்த வஞ்சியைக் கண்ட அதிர்ச்சியில் திறந்தபடியே நின்றுவிட்டது. அரசனை சந்திக்க அவன் தங்கியிருந்த மாளிகை நோக்கி நடைபோட்டு சென்றிருந்த வாகினி எதேச்சையாக பின்னால் திரும்பி பார்த்தாள். அப்போது விராட்பூர் இளவரசி வேந்தனை நோக்கிச் செல்வதை கண்டாள். அதிலும் சாதாரணமாக இல்லாமல் முகம் நிறைய மகிழ்ச்சியுடன் பரவசத்தோடு நெருங்கிச் செல்வதைக் கண்டவள் வியந்து போய் அந்த வியப்பு கொடுத்த அதிர்ச்சியில் பேசக்கூட மறந்து அருகில் நடந்து சென்ற அரசியை வாய் திறந்து அழைக்காமல் தோளை தட்டி திரும்பச் செய்தாள். வாகினியின் தொடுதலால் அவள் புறமாக திரும்பிய ஸ்வர்ணிகா தோழியின் வதனத்தில் இருந்த வியப்பை உணர்ந்து அவள் பார்வை சென்ற திசையிலேயே தானும் திரும்பினாள். அங்கு வேந்தனை நெருங்கிக் கொண்டிருந்த இளவரசியைக் கண்டு அதிர்ச்சியுற்று அவர்களுக்கிடையே என்ன உரையாடல் நிகழ்கிறது என தெரிந்து கொள்வதற்காக வாகினியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஸ்வர்ணிகா வந்த பாதையிலேயே சென்றாள். உரையாடல் நன்கு கேட்கும்படியான இடத்தில் மறைந்து கொண்டு இன்பவேந்தனும் இளவரசியும் பேசிக் கொள்வதை கேட்க ஆர்வமாக நின்றாள் அரசி. அவள் எதிர்பார்த்தபடி அவர்களுக்குள் உரையாடல் துவங்கியது.
வேந்தனை நெருங்கிய வசுப்பிரதா அவனுக்கு வணக்கம் தெரிவித்து அவனிடம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி தளபதி. என் பெயர் வசுப்பிரதா. நான் விராட்பூரின் இளவரசி. உங்கள் பிரதாபங்களைப் பற்றி நிறையவே கேள்வியுற்றிருக்கிறேன். உங்களை சந்திக்கும் நாளுக்காகத்தான் பல காலமாக காத்திருந்தேன். உங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே உங்களை குறித்து நான் கேட்டறிந்த செய்திகள் யாவும் இம்மையும் குறையாமல் உண்மை என்று உணர்ந்து கொண்டேன். உங்களது திரண்ட தோள்களும், பாறை போன்று இறுகிய உடற்கட்டும், வலிமையான புஜங்களும், மன்மதனையொத்த பிரகாசம் வாய்ந்த வதனமும் நான் கேள்விப்பட்டதைப் போல அச்சுப்பிசகாமல் அப்படியே உள்ளன என்று வேந்தனை புகழ்ந்து வந்தாள். இதையெல்லாம் தூரத்திலிருந்து கேட்டு வந்த ஸ்வர்ணிகா அதிர்ச்சியால் பீடிக்கப்பட்டு, இவள் என்ன கூற வருகிறாள்? இவளது வார்த்தைகளை ஆராய்கையில் இவள் என் அத்தானை விரும்புகிறாள் போலவே. இவள் காதலிப்பது வசுமித்ராவின் வாரிசை என்றல்லவா உரைத்தாள்? அப்படியெனில் அத்தான்தான் அந்த வாரிசா? குழப்பமாக உள்ளதே என்று தன் ஆச்சரியத்தை தோழியிடம் பகிர்ந்து கொண்டாள். வாகினியோ அரசியிடம், ஆம் தேவி, இதில் ஏதோ குழப்பம் உள்ளதுதான். இளவரசி உங்கள் அத்தானை பற்றி முன்னரே அறிந்தவர் போல அவரை நாடிச் செல்கிறார். உங்கள் அத்தானும் அல்லவா இப்பெண்ணை தெரிந்தது போன்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார். அவரது வதனம் சிந்தும் வியப்பை பார்த்தாள். இளவரசி அவருக்கு முன்பே நல்ல பரிச்சயம் என்றல்லவா தோன்றுகிறது. தளபதி தான் விராட்பூர் சென்று வந்ததாக அவர் வாய்ப்படவே குறிப்பிட்டிருக்கிறாரே. ஒருவேளை அந்த பயணத்தில் இந்த இளவரசியை சந்தித்திருப்பாரா? அவரை விடுங்கள், இந்த பெண்ணின் செயலை பாருங்கள். இவளது வார்த்தைகளை கேட்கும்போது இன்றைக்குதான் இவள் அந்த மனிதரை முதலாக சந்திக்கிறாள் என்று தெளிவாக தெரிகிறது. விருப்பமே இருந்தாலும் ஒரு ஆடவனை கண்டவுடன் இப்படித்தான் அவரை புகழ்வதா? என்ன பெண் இவள்? அவர் தேகத்தை வர்ணிக்கிறாள், வீரத்தை போற்றுகிறாள். இவளுக்கு கூச்சமே கிடையாதா என்று இளவரசியை சாடினாள். வாகினியின் குற்றச்சாட்டை கேட்டு அவளை முறைத்த ஸ்வர்ணிகா, ஏன் இந்த கேள்வியை உங்கள் அரசரிடம் சென்று கேட்பதுதானே? இதே குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்துவதுதானே? இந்த பெண் தனக்கு விருப்பமான ஆடவனிடம் சென்று அவரை வர்ணிக்கத்தான் செய்தாள். ஆனால் உங்கள் அரசர் என்ன செய்தார் என்று மறந்து போய்விட்டீர்களா வாகினி? ஓவியத்தை பார்த்து என் அக்காளின் அழகில் மனதை தொலைத்து அவளை கவர்ந்து செல்ல படையெடுத்து வந்தார். உங்கள் பிரபுவின் செயல் தவறல்ல, இந்த பெண்ணின் செய்கை தவறா? என்ன நியாயம் இது வாகினி? உங்கள் பிரபுவை விடுங்கள், என்னுடன் ஒப்பிடும்போது கூட இவளது செய்கை நாகரிகமானதுதான். நானெல்லாம் உங்கள் அரசர் மீது கொண்ட காதலினால் நிறைந்த அவையில் யாரும் எதிர்பாராத தருணத்தில் அவருக்கு மாலையே சூட்டிவிட்டேன். இத்தனைக்கும் அரசர் முன்பே என் காதலை ஏற்க மறுத்திருந்தார். அப்படியிருக்க இந்த பெண் வசுப்பிரதா தான் விரும்பிய மனிதனை வார்த்தையால் வர்ணித்தது எப்படி தவறாகும்? என்னை கூட விடுங்கள், உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தளபதி வருணனை பொதுவெளியில் பலர் முன்னிலையில் வைத்து ஒருமை வார்த்தைகளில் வசைபாடுகிறீர்கள். கூடவே அவர் கன்னத்தில் அறையவும் செய்தீர்கள். தனிமையில் ஒரு ஆடவனை புகழ்வதே தவறென்றால் பொதுவெளியில் ஒரு ஆண்மகனை அடிப்பதும் இகழ்வதும் பாராட்டுக்குரிய செயலாவாகினி. அப்படி பார்க்கப் போனால் நாம் யாருமே நல்லவர்கள் கிடையாது. சரி, இதையெல்லாம் விடுங்கள். அவள் என் அத்தானுடன் என்ன பேசுகிறாள் என்பதை நான் கேட்க வேண்டும் எனச் சொல்லிவிட்டு வேந்தன் வசுப்பிரதாவிற்கு கூறவிருந்த மறுமொழியை கூர்ந்து கவனித்தாள். வசுப்பிரதாவை முன்பே நன்கு அறிந்திருந்தவன், அவள் அழகில் மயங்கி அவளை ரகசியமாக காதலித்து வந்திருந்தவன், தன் காதலி திடீரென அவ்விடத்தில் காட்சி கொடுத்ததால் ஆனந்த அதிர்ச்சியடைந்து அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமலும் அதே சமயத்தில் அவளை யாரென்றே அறியாதவன் போலவும் வேந்தன் அவளிடம், உங்களை சந்தித்ததில் எனக்கும் மகிழ்ச்சி தேவி. அடியவன் நான் உங்கள் புகழ்ச்சிகளுக்கு தகுந்தவனா என்று தெரியவில்லை. இருந்தாலும் உங்கள் பாராட்டுரைகளுக்கு நன்றி. என்னை தாங்கள் எப்படி அறிவீர்கள்? என்னை முன்பே கண்டிருக்கிறீர்களா? உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது நான் உங்களுக்கு முன்னரே பரிச்சயமானவன் என்று தோன்றுகிறது. எனில் எங்கு கண்டீர்கள் என்னை என எதுவுமே தெரியாதவன் போல கேட்டான். பெண்ணவளோ தான் நீலாதேவியின் வர்ணனையைக் கொண்டுதான் அந்த ஆடவனை கண்டுபிடித்ததை அவனிடம் கூற விரும்பவில்லை. ஏனெனில் வர்ணனையை பற்றி கூற நேர்ந்தால் வாரிசை பற்றியும் கூற வேண்டும். நீலா தன் வாய்ப்பட வெளிப்படுத்த விரும்பியிருந்த ரகசியத்தை தான் உடைப்பது சரியாகாது என்று கருதிய வசுப்பிரதா முழு உண்மையையும் கூறாமல் வேந்தன் குறித்த வேறொரு உண்மையை மட்டும் பகிர்ந்து கொண்டாள். நான் உங்களை முன்பே கண்டது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது தளபதி. எப்போது கண்டேன், எங்கு கண்டேன் என்றுதான் தெரியவில்லை. எத்தனை யோசித்தாலும் விடை காண முடியவில்லை என்னால். ஆனால் உங்களுடன் நான் பல ஜென்மங்களாக பழகியது போன்ற உணர்வு எனக்குள் உள்ளது தளபதி என்றாள் ஒளிவு மறைவில்லாமல். பெண்ணவள் இதனை கூறிய அடுத்த கணம் வேந்தனின் வதனத்தில் ஒரு மாற்றம் தெரிந்ததை ஸ்வர்ணிகா கவனிக்க தவறவில்லை.
இன்பவேந்தன் இளவரசியிடம், என்னை எங்கே சந்தித்தீர்கள் என்பதை நான் அறியேன் தேவி. ஆனால் எனக்கும் தங்களை முன்பே சந்தித்தது போலத்தான் தோன்றுகிறது. நீங்கள் விராட்பூரைச் சேர்ந்தவர் என்றால் எதற்காக இத்தனை தூரம் பயணப்பட்டு வசுமித்ரா வந்துள்ளீர்கள்? உங்கள் பெற்றோரும் உடன் வந்துள்ளனரா என்று கேட்டான். பெண்ணவளோ இல்லை என மறுத்து, அதே சமயத்தில் எதிர்கால கணவனை தேடியே தான் அங்கு வந்திருந்ததையும் மறைத்து, இல்லை தளபதி, நான் என் தோழிமார்களுடனும் காவல் வீரர்களுடனும் தான் பயணம் வந்திருக்கிறேன். இந்நாட்டின் அரசியார் நீலாதேவியின் மூலமாக தமிழ் பேசும் திருநாட்டின் அழகை பற்றி தெரிந்து கொண்டேன். இங்குள்ள மக்களின் பண்பாடு, கலாச்சாரம் முதலியவற்றால் கவரப்பட்டு திருமணம் புரிந்து கொண்டால் ஒரு தமிழனைத்தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டேன். தமிழ் தேசத்தில் குறிப்பாக வசுமித்ராவின் மணப்பை அரசியார் நீலாதேவியின் வாயிலாக கேட்டறிந்த எனக்கு இந்த ராஜ்யத்தின் மீது தீராத காதல் பிறந்தது. ஆதலால் இந்த ராஜ்யத்தில் வாழும் ஒருவரையே நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டேன். நான் வாழ விரும்பும் இத்தேசத்திற்கு வந்து பல வாரங்கள் ஆகின்றன. என் மனதை கவரும்படியான நபரை இத்தனை நாளும் இந்த தேசத்தில் தேடி வந்தேன். நான் எனக்கு கிடைக்கவில்லை என்று வசுப்பிரதா பொய்யான விளக்கம் கொடுத்து வந்தாள். பெண்ணவளது விவரிப்பில் வேந்தனுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அவள் மொழிந்த மனதை கவர்ந்தவன் இன்னும் கிடைக்கவில்லை என்னும் இறுதி வார்த்தைகள் அவனை காயப்படுத்திவிட்டன. எனில் தான பெண்ணை கவரவில்லை என்ற வருத்தம் ஒரு நொடி அவ்வீரனது வதனத்தில் வந்து போனது. அந்த வருத்தத்தை வசுப்பிரதா புரிந்து கொண்டாளா அல்லது அவன் மனதை நோகடிக்க கூடாது என்று எண்ணினாளா தெரியவில்லை. அடுத்த கணமே ஆடவனிடம், நான் தேடிக்கொண்டிருந்தவர் நேற்று வரை கிடைக்கவில்லை, ஆனால் இன்று கிடைத்து விட்டார் என்று சொல்லி நாணச்சிரிப்பு சிரித்தாள். சொல்லாமல் காதலை சொன்ன பெண்ணவளை பார்க்கையில் வேந்தனுக்கு உற்சாகத்தில் உள்ளம் துள்ளி குதித்தது. தான் ஆசைப்பட்டவள் தனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று கருதி வந்தவள் அவளாக முன்வந்து காதலை மறைமுகமாக வெளிப்படுத்தியது வேந்தனுக்கு கனவு போன்று தோன்றியது. உள்ளத்து உவகையை உதடுகளில் இருந்து மறைக்க ஆடவனவன் போராடி வந்தான். உள்ளக்களிப்பு அவன் உதடுகளுக்கு வார்த்தைகளை கொடுக்காமல் வஞ்சித்தது. ஆண்மகனின் தத்தளிப்பை உணர்ந்த வசுப்பிரதாவோ, தளபதி, எனக்கு ஒரு கோரிக்கை. உங்களிடம் நிறைய பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. நிறைய நேரத்தை உங்களுடன் செலவிட வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. கோட்டைக்குள் அவ்வாறு தனிமையில் உரையாடினால் அது பார்ப்பவர்களுக்கு தவறாக தோன்றலாம். ஆகையால் உங்களுக்கு நேரம் இருந்தால், கூடவே ஆட்சேபனை இல்லாதிருந்தால் என்னை எங்காவது தூரமாக அழைத்துச் செல்கிறீர்களா? இன்றில்லையேனும் பரவாயில்லை, நாளையோ அல்லது அதற்கு மறுநாளோ அல்லது எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டாள் கெஞ்சுதலாக. வேந்தனோ அத்தை மகள் தன்னை ஒளிந்திருந்து நோக்கியதை உணராமல், தன்னுடன் சண்டை பிடிக்க அவள் தயாராக இருந்ததை அறியாமல் தலையாட்டி பொம்மை போல வேகமாக தலையசைத்து இளவரசியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். பாவை அவளை நோக்கியவன், நாளை என்ன நாளை? கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளாரே, நாளை செய்வதை இன்றே செய், இன்று செய்வதை இப்போதே செய்யென்று. நான் இப்போது கோட்டைக்கு வெளியேதான் செல்கிறேன். வாருங்களேன், உங்களையும் அழைத்துக் கொண்டு செல்கிறேன். நாம் மனம் விட்டு பேசிவிட்டு வருவோம் என்றான் தயாள மனதுடன். ஆண்மகன் தன் ஆசைக்கு பச்சை கொடி காட்டிவிட்ட ஆனந்தத்தில், அவசியம் வருகிறேன் தளபதி, இப்போதே செல்லலாம். ஆனால் எனக்கு அரை நாளிகை அவகாசம் தேவை. நான் தங்களுடன் புறப்பட்டு வருவதை என் தோழியிடமும் என்னுடன் வந்திருக்கும் விராட்பூர் வீரர்களிடமும் தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் என்னை தேடுவர். நான் உடனே சென்று அவர்களிடம் தெரியப்படுத்திவிட்டு வருகிறேன். நீங்கள் இங்கேயே காத்திருங்கள் என பரபரப்புடன் கூறிவிட்டு சம்மதமாக ஆடவன் தலையசைத்ததைக் கண்டு அகமகிழ்ந்து தன் இருப்பிடம் நோக்கி ஓடினாள் வசுப்பிரதா. சிறகடித்து அவள் பறந்து சென்ற ஓரிரு கணங்களில் மறைவிலிருந்து வெளிப்பட்டு மாமன் மகனிடம் நடை போட்டு வந்தாள் ஸ்வர்ணிகா. அத்தை மகள் வந்து கொண்டிருந்ததை அறியாமல் வேந்தன் வாயெல்லாம் புன்னகையோடு வானை அண்ணாந்து பார்த்து காதலியுடன் தனிமையில் நிகழ்த்த எண்ணிய நாடகங்களை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தான். மெய்மறந்து மேற்சொன்ன காரியத்தை செய்து கொண்டிருந்த வேந்தனை மெல்ல நெருங்கி வந்திருந்த ஸ்வர்ணிகா தோழி வாகினியிடம் சொல்வது போல, என்ன ஒரு திரட்சியான தோள்கள், என்ன வாலிப்பான தேகம், எத்தனை கலையான வதனம் என்று கிண்டல் செய்தாள். ஸ்வர்ணிகா முதல் வார்த்தை பேசிய போதே சுயநினைவை அடைந்திருந்த வேந்தன் அத்தை மகளிடம் வசமாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்து அச்சமும் நாணமும் அடைய பெற்றான். இருந்தும் தன் உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ள விரும்பாதவனாய், என்ன தோள்கள், வதனம், என்ன உளறுகிறாய் ஸ்வர்ணிகா? என்னை சுற்றி வருவதுதான் உனக்கு வேலையா? அரசி உனக்கென்று நாட்டில் பணிகள் இல்லையா? நீ அரசவையில் அங்கமாக விளங்குபவள்தானே? சென்று அரசவைக்கு கிளம்ப தயாராகாமல்
விடிந்ததிலிருந்து என்னையே வட்டமிட்டு வருகிறாய். வருணனிடம் பயிற்சி பெற அனுமதி வாங்க அரசரை நாடிச் செல்வதாகத்தானே கூறினாய். மறுபடியும் இங்கு எதற்கு வந்தாய் என கோபித்துக் கொண்டவன் போல நடித்தான். ஸ்வர்ணிகாவோ, நீங்கள்தானே அத்தான் சற்று முன்னர் எனக்கு நினைவுபடுத்தினீர்கள் நான் ஒரு அரசு என்று. அரசு எனக்கு என் கோட்டையில் எங்கு வர வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என கட்டுப்பாடுகள் உள்ளனவா என்ன? அப்படியே இருந்தாலும் அந்த விதிமுறைகளை சக்கரவர்த்தி வகுப்பாரா, அல்லது அவரது மெய்க்காவல் தளபதி நீங்கள் வகுப்பீர்களா? பேச்சை மாற்ற முயலாதீர்களத்தான். எத்தனை மோசமான மனிதர் நீங்கள்! பிறந்தது முதலாகவே சகோதர பாசத்துடன் உங்களையே நாடி வந்திருந்த என்னை உதாசீனம் செய்துவிட்டு புதிதாக வந்தவளிடம் ஒட்டி உறவாடுகிறீர்கள். எனக்கு பயிற்சி கொடுங்கள் என்று நான் கேட்டதற்கு வேலைப்பளு உள்ளது, அரசரை காக்க வேண்டும், எதிரிகள் ஊடுருவியிருக்கிறார்கள், நீலா அன்னை வருகிறார் என என்னென்னவோ கதையளந்து சாக்குப்போக்கு சொல்லி என் கோரிக்கையை தட்டி கழித்தீர்கள். இப்போது இந்த விராட்பூர் இளவரசி கேட்டவுடன் கோவில் மணியை விட வேகமாக தலையையாட்டி நாளைக்கென்ன இன்றே அழைத்து போகிறேன் என பல்லை காட்டி குலைகிறீர்கள். போதாக்குறைக்கு கிருஷ்ணரின் திருவாய்மொழிகளையெல்லாம் அவளுக்கு உதாரணம் காட்டுகிறீர்கள். அந்த வாசகத்தை சிறுவயதில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவளே நான்தான். ஞாபகம் உள்ளதா? அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அத்தை மகள் என்னை நினைவிருந்தால்தானே அந்த கதையை உபதேசித்தவள் நான் என்பது நினைவில் இருக்கும். அதை விடுங்கள். நான் கோரியதற்கும் அவள் கோரியதற்கும் இடையே சில நிமிடங்கள் தானே இடைவெளி இருந்தன. அதற்குள் உங்களது வேலைகளையெல்லாம் முடித்து விட்டீர்களா? எதிரிகளையெல்லாம் கண்டுபிடித்து சிறையில் தள்ளிவிட்டீர்கள். நீலா அத்தையை வரவேற்று உபசரித்து அவரை மாளிகைக்கு அனுப்பிவிட்டீர்கள். அப்படித்தானே? நீங்கள் சுயநலவாதி அத்தான், பாரபட்சம் நிறைந்தவர். அத்தை மகளுக்கு ஒரு நீதி, அடுத்தவளுக்கு ஒரு நீதி. செல்லுங்கள், அவளை அழைத்து கொண்டு கோட்டைக்கு வெளியே என்ன, பிரபஞ்சத்துக்கு வெளியே சென்று வாருங்கள். அங்கேதான் நீங்கள் விரும்பிய தனிமை உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் பொய்க்கோபத்தில் பொறிந்து தள்ளிவிட்டு விறுவிறுவென நடைபோட்டுச் சென்றாள் கணவனிடம். அத்தை மகள் கோபித்துக் கொண்டு சென்றும் அவளை சமாதானம் செய்ய வேந்தன் பின்தொடரவில்லை. ஸ்வர்ணிகாவுடன் சென்ற வாகினியோ தோழியிடம், ஏன் தேவி தளபதியிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை? வசுமித்ராவின் இளவரசரைத்தான் அந்த பெண் காதலிப்பதாக கூறினீர்கள். இப்போது அவளது காதலர் தளபதி இன்பவேந்தன் தான் என்று தெரிந்துவிட்டது. அந்த மனிதரும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வருவதாக பிரபு முதல் தாங்கள் வரை எல்லோருக்கும் சந்தேகம் உள்ளது. ஒருவேளை அந்த ரகசியம் அவரது பிறப்பை பற்றியதாக இருக்குமா? அரசியார் நீலாதேவியை வார்த்தைக்கு வார்த்தை அன்னை என்றுதான் குறிப்பிடுகிறார் இவர். அந்த மாதரசியை பற்றி குறிப்பிடும் போதில் நம் பிரபுவிடம் காணப்படும் அதே ஆனந்த மனநிலை இவரிடமும் காணப்படுகிறது. இவர் ஏன் அந்த வாரிசாக இருக்கக்கூடாது? உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறதல்லவா? எனில் ஏன் தளபதியிடம் இதை கேட்டு தெரிந்து கொண்டிருக்க கூடாது? சூட்டோடு சூடாக இப்போதே கேட்டிருக்கலாமே தேவி. தாமதித்தால் உண்மையை மறைக்க பொய்க்கதையை தயாராக புனைந்து வைத்து விடுவார். இப்போது கூட ஒன்றும் கெட்டுப்போய் விடவில்லை தேவி. வாருங்கள், உடனே சென்று அவரிடம் கேட்டு விடுவோம். அல்லது அவரை அரசரிடம் அழைத்துச் சென்று நடந்தவற்றை கூறி பிரபுவையே விசாரிக்கச் சொல்வோம் என்றால் படபடப்போடு. ஸ்வர்ணிகாவோ, தாமதித்து நாம் எந்த தவறும் செய்துவிடவில்லை வாகினி. என் மாமன் மகனை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆழ்கடலுக்குள் சென்று முத்தை எடுத்து வந்து விடலாம். பூமியை ஆழமாக தோண்டி வைரத்தை கூட எடுத்து வந்து விடலாம். ஆனால் இந்த மனிதரிடமிருந்து ஒரு உண்மையை வரவழைப்பது மிகவும் கடினம். பிடிவாத குணம் கொண்டவர், எதன் மீதும் ஆசைப்படாதவர், எதற்கும் அஞ்சாதவர். ஒரு விஷயத்தில் இவர் பற்று வைத்துவிட்டால் அதை முடிப்பதில் இவர் காட்டும் தீவிரம் நமக்கு அச்சத்தை விளைவிக்கும். சிறுவயதிலிருந்தே இவர் இப்படித்தான். இப்போது இவர் நீலா அத்தையின் மீது பற்று வைத்துள்ளார். அத்தை வந்துதான் அந்த வாரிசை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். என்ன செய்தும் இவரிடமிருந்து உண்மையை வாங்க முடியாது வாகினி. சொந்த அத்தை மகள் நான் கேட்டாலும் சரி, இவரை அனுப்பிய அரசியார் நீலாதேவியின் மைந்தனான சக்கரவர்த்தியை கேட்டாலும் சரி, இவர் நாவிலிருந்து ஒரு உண்மையை கூட வாங்க முடியாது என்று தோழிக்கு பதில் கூறினாள். இப்படியாக உரையாடியவாறே ஆதித்யன் தங்கியிருந்த மாளிகையை சென்றடைந்தாள் ஸ்வர்ணிகா. வாழ்பயிற்சி முடித்துவிட்டு அப்போதுதான் நீராடுவதற்காக நந்தவனத்திற்கு செல்ல அரண்மனை வாயிற்படியில் இறங்கிக் கொண்டிருந்தான் அரசன். கணவனை நெருங்கியவள் அவனிடம் அவசர அவசரமாக, பிரபு, ஒரு முக்கிய செய்தியை சொல்லவே நான் தங்களை தேடி வந்தேன். நாம் முன்பின் எதிர்பார்த்திராத சம்பவம் ஒன்று இன்று நிகழ்ந்தேறியுள்ளது என பரபரப்போடு விஷயத்தை உடைக்க ஆர்வம் காட்டினாள். மனைவியிடம் இருந்த பரபரப்பு துளியும் ஆதித்யனிடத்தில் காணப்படவில்லை. அவன் வெகு சாதாரணமாக, சௌபவத பெண்கள் அழகிலும் அறிவிலும் சிறந்தவர்கள்தான். ஆனால் கணவனுக்கு மரியாதை கொடுக்கும் பண்பில் மட்டும் அவர்கள் படுமோசம்.
நாளின் துவக்கத்தில் கணவனை முதன்முதலாக சந்திக்கும் போது வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையே ஸ்வர்ணிகா? நீ மட்டுமல்ல, உன் அக்காளும் இப்படித்தான். காலையில் எழுந்தவுடன் கதை கதையாய் நெடுநேரம் பேசுவாளே ஒழிய ஒரு வணக்கம் தெரிவிக்க மாட்டாள். என்ன பெண்களோ நீங்கள் என்று மனைவி ஆவலோடு கூற வந்த செய்தியை காதில் வாங்காமல் சம்பந்தமில்லாத சம்பவத்தை கூறினான். தன் ஆர்வத்திற்கு வேகத்தடை போட்ட கணவனை ஒரு கணம் முறைத்த ஸ்வர்ணிகா அடுத்த கணம் கிண்டலாக பழிப்பு காட்டி சிரித்து, வணக்கம் பிரபு, தாங்கள் நலமாக உள்ளீர்களா? தங்கள் குடும்பத்தினரின் சுகமெல்லாம் எப்படி? வாழ்பயிற்சி நல்லபடியாக முடிந்துவிட்டதா? இப்போது நீராடச் செல்கிறீர்கள் போலவே. தோளில் வாளையெல்லாம் தொங்குகிறது. இரவு நன்கு உறக்கம் வந்ததா? அறையில் காற்றோட்டம் இருந்ததா? கொசுக்கடி எதுவும் இல்லையே என்றெல்லாம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு கணவனை சீண்டினாள் ஸ்வர்ணிகா. தன்னிடம் குறும்பாக பேசிய மனைவியை விஷமச்சிரிப்போடு வேடிக்கை பார்த்து வந்த ஆதித்யனிடம் ஸ்வர்ணிகா மறுபடியும், இந்த முகமன் வார்த்தைகள் போதுமா, அல்லது மேற்கொண்டு எதுவும் கூற வேண்டுமா பிரபு? ஏனெனில் வணக்கம் கூறுவதுதான் இப்போது முக்கியம். பரவாயில்லை, சக்கரவர்த்தி தங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்து விட்டேன் என்று கருதுகிறேன். இப்போது விஷயத்திற்கு வரவா என்று கேட்டால் மறுபடியும் கிண்டலாக. ஆதித்யன் கேட்டவளிடம், கிண்டலும் பரிகாசமும் உன் பேச்சில் நிரம்பி தழும்புகிறது ஸ்வர்ணிகா. நான் நேற்றே தெரிவித்தது போல உன் குரு வாய்ப்பேச உனக்கு நன்றாகவே கற்றுக் கொடுக்கிறான் போல. உன் வாயை குறைக்க வேண்டுமானால் உனக்கு கற்றுக் கொடுப்பவனின் வாயை உடைக்க வேண்டும். சரி, அவன் எப்படியும் என்னிடம் அடிபடத்தான் போகிறான். அவனை விடு, நீ வந்திருக்கும் விவகாரத்திற்கு வருவோம். இப்படி பதறியடித்து என்னை சந்திக்க வந்தது உன் அத்தானை பற்றிய செய்தியை சொல்லத்தானே? அதாவது வேந்தனுக்கும் இளவரசி வசுப்பிரதாவிற்கும் நடுவே உறவு மலர்கிறது. அதை சொல்லத்தானே ஓடோடி வந்தாய் என்று கேட்டான் வெகு இயல்பாக. அருகிலிருந்து பார்த்தவன் போல அரசன் கண்டறிந்து கூறிய தகவல் ஸ்வர்ணிகாவிற்கு ஆச்சரியத்தை வரவழைக்க அவள் வியப்பு மாறாமல், எப்படி பிரபு தங்களுக்கு தெரியும்? அவர்கள் சந்தித்துக் கொண்டே சில கணங்கள் தான் ஆகின்றன. அதற்குள் இந்த சங்கதி தங்கள் கவனத்திற்கு எவ்வாறு வந்தது? தங்கள் செவியல் விழும் தொலைவிலும் சத்தத்திலும் அவர்கள் உரையாடிக் கொள்ளவில்லை. அப்படி இருக்க எப்படி தாங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று கணவனிடம் குறுக்கு விசாரணை செய்தாள் மிதமிஞ்சிய வியப்புடன். ஆதித்யன் மறுபடியும் இயல்பாக, நீ கூறியது உண்மைதான் அம்மா. அவர்களது உரையாடல் என் செவியில் எட்டவில்லைதான். ஆனால் அவர்களது உருவங்கள் என் கண்களில் துல்லியமாக பட்டன. நான் பயிற்சியை முடித்துக் கொண்டு திரும்புகையில் இளசிகள் இரண்டும் நடுத்திரல் என்றும் பாராது மெய்மறந்து தங்களுக்குள் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருந்ததை கண்டேன். கூடவே அந்த ஜோடிப்புறாக்களை 2 கள்ளப்புறாக்கள் மறைந்திருந்து நோட்டமிடுவதையும் கவனித்தேன். ஜோடிப்புறாக்கள் சமீபத்தில்தான் எனக்கு பழக்கம் என்பதால் தூரத்தில் இருந்த எனக்கு அவற்றை அடையாளம் கண்டுகொள்வதில் சிறிது சிரமம் இருந்தது. ஆனால் அந்த கள்ளப்புறாக்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமானவை. அதில் ஒரு புறாவை அது இந்த பூமியில் ஜனித்ததிலிருந்தே நான் கண்டு வருகிறேன். இன்னொன்றை அது எனக்கு மாலையிட்டதிலிருந்து அனுதினமும் எனக்கு மிக அருகாமையில் கண்டு வருகிறேன். அந்த 2வது திருட்டுப்புறா யாரை எப்படி ரகசியமாக நோட்டமிடுகிறதென கண்களை கூராக்கி பார்த்ததில் அந்த ஜோடிப்புறாக்களை எளிதாக கண்டுகொண்டு விட்டேன். அப்போதுதான் கவனித்தேன் அந்த வடநாட்டு பெண்புறாவின் வதனத்தில் காதல் ததும்பியதை. பெண்களிடம் எனக்கு நிறைய அனுபவம் உள்ளதம்மா. என்னைப் போல பெண்களை அதிகமாக புரிந்து கொண்டவனும் எவனும் இல்லை. என்னைப் போல அவர்களை புரிந்து கொள்ளாமல் பரிதவித்தவனும் இல்லை. வசுப்பிரதா என்ற அந்த பெண் அவள் பேசிக் கொண்டிருந்த ஆடவனிடம் காதலில் விழுந்துவிட்டாள் என்பதை அவனிடம் பேசிவிட்டு மான் போல குதித்து வந்த அவளது துள்ளலிலேயே உணர்ந்து கொண்டு விட்டேன். போதுமா விளக்கம்? இரு, இன்னொன்றையும் கூறிவிடுகிறேன். கள்ளப்புறாக்கள் 2ம் இப்போது என்னிடம் வந்திருப்பதற்கான காரணத்தையும் சொல்லிவிடுகிறேன். இன்பவேந்தன் தான் இந்த ராஜ்யத்தின் அரியணையின் வாரிசா என்று சந்தேகப்பட்டுதான் புறாக்கள் என்னிடம் வந்துள்ளன. என் அனுமானம் சரியா என்று கேட்டான், பெண்களின் உள்ளத்தை முழுமையாக படித்துணர்ந்துவிட்டு. ஸ்வர்ணிகா கணவனிடம் சலிப்போடு, எல்லாவற்றையும் நீங்களே கண்டறிந்து கொண்டால் பிறகு நாங்கள் எதைத்தான் தெரியப்படுத்துவது? ஆனால் ஒன்று பிரபு, உங்களிடம் உரையாடுபவர்கள் உங்களுக்கு பேசி புரிய வைத்து தங்கள் சக்தியை இழக்க தேவையில்லை. உங்களிடம் உரையாடும் போது அவர்கள் தங்கள் உடலின் ஆற்றலை சேமித்துக் கொள்ளலாம். சரி, நான் கூற வந்த செய்தியை கண்டுபிடித்து விட்டீர்கள் அல்லவா? மேற்கொண்டு கூறுங்கள். அடுத்து என்ன செய்வது? அத்தானிடம் நீங்களே நேரடியாக விசாரிக்கிறீர்களா, அல்லது அவரிடம் கேட்காமலேயே உண்மையை கண்டறிய வேறேதேனும் வழிமுறைகள் உள்ளனவா? அவரும் இளவரசியும் சேர்ந்து இப்போது கோட்டையை விட்டு வெளியே செல்கிறார்கள். என் அத்தானுடன் மனம் விட்டு பேச வேண்டுமாம் அந்த பெண்ணுக்கு. அத்தான் கிளம்பிச் செல்லும் முன்பாக அவரை அழைத்து விசாரியுங்களேன். நீங்கள் விசாரித்தாலும் அம்மனிதர் எதுவும் கூறப்போவதில்லைதான். ஆனால் கேள்விகள் கேட்கும் போது
அவர் தான் மனதில் ஒளித்து வைத்துள்ள ரகசியத்தை மனதில் எண்ணக்கூடுமல்லவா? அவர் மனதில் எண்ணுவதை உங்களால் படிக்கக்கூடுமல்லவா? அதனால்தான் கூறுகிறேன். அவர் திரும்பி வரும் வரையிலும் என் ஆர்வத்தை அடக்க முடியாது. உடனே அவரை அழைத்து விசாரிக்கும் காரியத்தை அரங்கேற்றுங்களேன் என்று கணவனுக்கு யோசனை கூறினாள் பரிதவிப்போடு. ஆதித்யன் புன்னகைத்து மனைவியிடம், நான் கேட்டால் மட்டும் அந்த மனிதர் உண்மையை கூறிவிடவா போகிறார்? நான் பலமுறை அவருக்கு தூண்டில் போட்டு பார்த்து விட்டேன் ஸ்வர்ணிகா. வார்த்தையில் வெளிப்படுத்த மட்டுமல்ல, மனதில் கூட எதையும் எண்ண மறுக்கிறார். என்னை பற்றி நன்கு அறிந்து கொண்ட பின்னரே உன் அத்தான் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் முன்பு நின்று பேசுவது சுவற்றுக்கு முன்னால் நின்று பேசுவது போல வெற்றாக உள்ளது ஸ்வர்ணிகா. சுவரிடம் எப்படி எந்த உணர்வையும் எதிர்பார்க்க முடியாதோ அப்படித்தான் உன் அத்தான் மனதிலிருந்தும் எந்த உண்மையையும் வெளிக்கொணர முடியவில்லை. அவரை அவர் வழியில் சென்றுதான் வேவு பார்க்க வேண்டும். நீ ஒன்று செய்யம்மா என்று மனைவியிடம் ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் காவலன் ஒருவனை தன்னிடம் அழைத்து, சென்று ராகவனை அழைத்து வா, கையோடு அவனை அழைத்துக் கொண்டு வா. குளிக்கிறேன், உணவு உண்கிறேன், பஜனை பாடுகிறேன், பரதமாடுகிறேன் என்று என்ன காரணம் கூறினாலும் அதை காதில் வாங்காதே. அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வா. இளவரசி அகல்யா அழைக்கவில்லை, அவரது அண்ணன்தான் அழைக்கிறார். இளவரசி தன் தமையனுடன் இல்லை என்று தெளிவாகச் சொல். அப்போதுதான் அவன் வருவான் எனக் கூறி காவலனை அனுப்பி வைத்தவன் பின்பு மனைவியின் புறமாக திரும்பி, வேந்தன் இப்போது வெளியே செல்வதாக கூறினாயல்லவா, நீ ஒன்று செய்யம்மா. அவ்விருவரும் கிளம்பிச் சென்ற அரை நாளிகைக்கு பிற்பாடு நீயும் ராகவனும் குதிரையேறிச் சென்று அவர்களை பின்தொடருங்கள். வழியில் விசாரித்து அவர்கள் எந்த திசையில் சென்றார்கள் என்பதை கேட்டறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எல்லையை ஒட்டியுள்ள ஏரிக்கோ அல்லது வனத்திற்கோதான் செல்வர். நீங்களும் அங்கே சென்று மறைந்திருந்து அவர்களது உரையாடலை கவனித்து வாருங்கள். ஏதாவது உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. உன் பாதுகாப்புக்கு ராகவன் ஒருவன் மட்டும் போதும். காவலர்கள் நிறைய பேரை அழைத்துச் சென்றால் நீங்கள் தொடர்ந்து வருவதை வேந்தன் கண்டறிந்து விடக்கூடும். ராகவனே 5-6 பேருக்குச் சமம். ஆதலால் அவனை மட்டும் துணைக்கு அழைத்துக் கொண்டு செல். விஜயேந்திரன் நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளான். காவலர்கள் மாறுவேடத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உன் பாதுகாப்பிற்கு எந்த பங்கமும் வராது. தைரியமாகச் சென்று வா என்று மனைவிக்கு ஊக்கம் கொடுத்தான். அங்கே ராகவனை அழைப்பதற்காக அவன் தங்கியிருந்த முதியவர் ஜெயந்தனின் மாளிகையை நோக்கிச் சென்ற வீரன் மாளிகையிலிருந்து வெளிப்பட்டு ராகவன் கையில் மலர்களுடன் ஆலயம் நோக்கி நடந்து செல்வதைக் கண்டான். தளபதி, தளபதி என அலறியபடியே ஓடிச் சென்று ராகவனை நெருங்கிய வீரன் மூச்சிறைக்க அவனிடம், சக்கரவர்த்தி தங்களை உடனே வரும்படி அழைத்திருக்கிறார். தாமதிக்காமல் விரைந்து வாருங்கள். ஏதோ அவசரப் பணியாம் என்று பரபரத்தான். இதை கேட்டு ராகவனிடம் சற்றும் சலனம் இல்லை. மாறாக அவன் முகத்தில் அக்கறையின்மையும் அலட்சியமுமே தென்பட்டன. ஏளனமான உடல் மொழியுடன் வீரனை நோக்கியவன், என்ன, இந்த கதையை உன் இளவரசி அகல்யா சொல்லி அனுப்பி வைத்தாரா? அழைத்திருப்பவர் சக்கரவர்த்தியின் தங்கைதானே. பிரபுவுக்கு என்னுடன் இத்தனை அதிகாலையில் என்ன வேலை? என்னிடம் இங்கு நின்று வாயாடுவதற்கு பதிலாக சென்று உன் இளவரசியிடம் சொல். ராகவனை காணவில்லை தேவி. கோட்டை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். நேற்று இரவிலிருந்தே அவர் இங்கு இல்லையாம். தளபதி வருணன் ஏதோ அவசர பணி கொடுத்து ராகவனை அனுப்பி வைத்திருக்கிறாராம். வருவதற்கு 1 வார காலமாகுமாம் என்று கூறு. நான் கூறியவற்றில் ஒரு வார்த்தை கூட தவறவிடக்கூடாது. வேண்டுமானால் இளவரசி நம்பும்படியாக இன்னும் சில கதைகளையும் சேர்த்து கூறு. உனக்கு தக்க சன்மானம் தருகிறேன் என வந்தவனை பேசவிடாது தான் மட்டுமே சொல்ல வந்த கருத்துக்களையெல்லாம் சொல்லிவிட்டு எதிர்ப்புறமாக நடை போட்டுச் சென்றான். சென்றவனை மறுபடியும் அழைப்பால் நிறுத்திய வீரன், நீங்கள் நம்பவில்லை என்றால் ஒன்று செய்கிறேன் தளபதி. உங்களை அழைத்த சக்கரவர்த்தியையே இங்கு அழைத்து வருகிறேன். அவர் வந்தாலாவது நீங்கள் நம்புவீர்களா? இதோ செல்கிறேன் எனக் கூறி ராகவன் சென்ற திசைக்கு நேர் எதிர் திசையில் செல்வது போல நாடகமாடினான். உண்மையில் பிரபுதான் அழைத்திருப்பாரோ? ஒருவேளை இவன் கூறுவது உண்மையாக இருந்து பிரபு அழைத்து நாம் செல்லாமல் இருந்தால் அவர் நம் மீது கோபித்துக் கொள்வாரே என வருந்திய ராகவன் ஆலயம் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு தானும் வீரனை தொடர்ந்து சென்றான். ரோஷத்துடன் வேகமாக நடை போட்டுச் சென்ற வீரனை ஓட்டமும் நடையுமாக தொடர்ந்து சென்று பிடித்த ராகவன், நிலடா தம்பி, ஏதேதோ சொல்லி அச்சுறுத்தி உன்னை தொடர்ந்து வரும்படி என்னை செய்துவிட்டாய். அழைத்தது அரசராக இல்லாதிருந்தால் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உன் மனைவியின் அழைப்புகள் உன் காதில் விழாவண்ணம் உன் காதை உடைத்து விடுவேன். பார்த்து கொண்டே இரு என்று மிரட்டினான். அச்சுறுத்தியும் வீரனிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. தன் மிரட்டலை கேட்டு வீரன் சலனமடையாததால் அவனிடமிருந்து உண்மையை வாங்குவதற்காக
அடுத்த அஸ்திரத்தை தொடுத்தான் ராகவன். ஆலயம் செல்வதை துறந்து உன் சொல்லை நம்பி உன் பின்னால் வருகிறேன். நீ சொல்வது மட்டும் பொய்யாக இருந்தால் அந்த இறைவனே உன்னை மன்னிக்க மாட்டாரப்பா, நினைவில் கொள் என்று கடவுளை காட்டி பயமுறுத்தினான். அழைத்துச் சென்ற வீரனோ நடையின் வேகத்தை குறைத்து, அங்கே உங்களை அழைத்திருப்பதும் அந்த ஆண்டவன்தான் தளபதி. ஆலயத்தில் இருக்கும் இறைவன் உலகம் முழுமைக்குமே பொதுவானவர் என்றால், உங்களை அழைத்து வரச் சொன்னவரோ பிரத்யேகமாக இந்த வசுமித்ராவிற்கு மட்டுமே இறைவன். எங்களை ரட்சிப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்த கடவுளவர் என்றான் அடிமனதில் இருந்து பக்தியுடன். வீரன் அவ்வாறு உறுதியாக உரைத்த பிறகே ராகவனுக்கு அவன் மீது சிறு நம்பிக்கை தோன்றியது. அரசனை காக்க வைக்க கூடாதென்று தானும் வேகத்தை கூட்டி முன்னேறிச் சென்றான். தூரத்தில் அரசன் நிற்பதைக் கண்ட ராகவன் அழைக்க வந்திருந்தவனை முந்திக் கொண்டு சிறுத்தை வேகத்தில் பாய்ந்தோடி அரசனை அடைந்தான். ஓடோடி வந்தவனை விசித்திரமாக நோக்கிய அரசன், அந்த காவலன் நான் அழைத்ததாக கூறினானா, அல்லது வேறேதேனும் பெண்ணொருத்தி அழைத்ததாக கூறினானா? உன் வயது வாலிபர்கள் எல்லாம் ஒரு ஆணின் அழைப்பிற்கு இத்தனை வேகமாக வருவீர்களா என்ன? ஆச்சரியம்தான் என்றான் கிண்டலாக. ராகவனோ அரசனின் சீண்டலை பொருட்படுத்தாது அவனிடம், தாங்கள் அழைத்த காரணத்தை இந்த அடிமை அறிந்து கொள்ளலாமா பிரபு? இந்த ஏழை தங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று பணிவாக கேட்டான். ஆதித்யனோ, ஏழை அடிமை, இந்த வார்த்தைகளை நீ என்னிடம் உதிர்ப்பதை என் தங்கை கேட்டால் என் மீது கோபித்துக் கொள்வாளப்பா. ராஜ்யத்தினுடைய இளவரசி விரும்பும் ஆண்மகன் எப்படி ஏழையாகவும் அடிமையாகவும் இருப்பான்? சக்கரவர்த்தி சோமவர்மரின் புதல்வியான அகல்யாவும் இந்த ராஜ்யத்தின் செல்வங்களுக்கு வாரிசுதான். சொத்து சுகங்களுக்கு அவள் சொந்தக்காரியனில் அவளையே சொந்தமாக்கிக் கொள்ளப் போகும் நீயும் இதற்கெல்லாம் உரிமைப்பட்டவன்தான். ஆகையால் என் தங்கையின் கௌரவம் சீர்கெடாத வகையில் இனி பேசு. உன்னை அழைத்ததற்கான காரணத்தை கூறுகிறேன் ராகவா. நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். ஸ்வர்ணிகா இப்போது ஒரு அத்தியாவசிய காரணத்திற்காக கோட்டையை விட்டு வெளியே செல்கிறாள். நீ அவளுக்கு பாதுகாப்பாக சென்று வர வேண்டும். நீ மட்டுமே சென்று வர வேண்டும். இதர வீரர்கள் உன்னுடன் வரமாட்டார்கள். இந்த உதவியை செய்ய முடியுமா உன்னால் என்று கேட்டான் சந்தேகமாக. ராகவனோ அதிர்ச்சியுற்று, நானா தேவியை அழைத்துக் கொண்டு தனியே செல்ல வேண்டுமா? தளபதி விஜயன், அகிலன் போன்றோரிடம் இந்த பணியை ஒப்படைக்கலாமே பிரபு. நான் எதற்கு இந்த பொறுப்பான பணிக்கு என்று கேட்டு பின்வாங்கினான். ராகவனுக்கு இருந்த தயக்கம் தனது பின்னணியை குறித்துதான். அவன் முதலில் வசுமித்ரா வந்ததே சௌபவத இளவரசியை கடத்திச் செல்வதற்குதான். சௌபாவை கடத்தவும் செய்திருந்தான். கயவன் தனக்கு ராஜ்யமே மதிப்பளித்து வருகிறதே என்ற குற்ற உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தவனிடம் அவன் மீது நம்பிக்கை கொண்டு சௌபவதத்தின் மற்றொரு இளவரசியை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று வரும் பணியை அரசன் ஒப்படைக்க ராகவன் தனது தவறான செய்கையை எண்ணி மனம் நம்பி போனான். மேற்சொன்ன விவரங்களை ராகவன் தன் மனதில் நினைத்து புலம்பாவிடனும் அரசிக்கு பாதுகாவலாக சென்று வருவதில் அவனுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிந்து கொண்ட ஆதித்யன், பரவாயில்லை ராகவா, இந்த உதவியை செய்ய உனக்கு மனம் இல்லை என்றால் விட்டுவிடு. நான் வேறு யாரையாவது பார்த்துக் கொள்கிறேன். என்ன, நன்றி என்பது சில மனிதர்களுக்கு சிறிதும் இருப்பதில்லை. உன் வருங்கால மனைவியை அவளுடைய அண்ணன் நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறேன். என் மனைவியை அக்கறையோடு அழைத்துச் சென்று வர நீ மறுக்கிறாய். இத்தனைக்கும் ஸ்வர்ணிகா உன்னை தன் தமையனாக பாவித்து அன்பை பொழிந்திருக்கிறாள். நான் தங்கையின் அன்புக்கு ஏங்கியதைப் போல அவளும் தமையனின் அன்புக்கு ஏங்கி தவிக்கிறாள். எனக்கு கருணை காட்டிய அந்த இறைவன் என் மனைவிக்கு இரக்கம் காட்ட மறுக்கிறான். இவள் யாரையெல்லாம் தமையனாக பாவித்தாளோ அத்தனை பேரும் சுயநலக்காரர்கள். சிறு வயதிலிருந்தே இன்பவேந்தனை அண்ணனாக பாவித்து அன்பு காட்டி வந்திருக்கிறாள். அந்த மனிதரோ இந்த பெண்ணுக்கு உதவி செய்ய மறுக்கிறார். அடுத்ததாக அந்த தடிப்பயல் வருணன் மீது தங்கையாக இருந்து அன்பு காட்டி வருகிறாள். அவனோ சண்டை பயிற்சி அளிக்க மனமில்லாமல் இருக்கிறான். உன்னிடமும் சகோதர பிரேமை கொண்டு முன்பு நீ அகல்யா மீது கொண்டிருந்த காதலுக்கு உதவி புரிந்தாள். நீயும் இப்போது இவளை கைவிட்டு விட்டாய். பாவம் இவள் என்று கவலையில் புலம்புபவன் போல மனைவிக்காக அனுதாபப்பட்டான். அரசன் பொய்யாகத்தான் புலம்பியிருந்தான். ஆனால் ராகவனுக்கோ அரசனது வார்த்தைகள் நெஞ்சை சுட்டன. பின்னவன் வேகமாக மறுத்து, இல்லை பிரபு, அடியவனை தவறாக கருதாதீர்கள். தங்கள் ஆணையை நிறைவேற்றுவது ஒன்றே எனது லட்சியம். அவசியம் தேவியை அழைத்துச் சென்று வருகிறேன். ஒரு சிறு கீறல் கூட விழாமல் தேவியாரை பாதுகாத்து அழைத்து வருவேன். இது எனது வாக்கு என்று உறுதி கொடுத்துவிட்டு ஆலயத்திற்கு கொண்டு செல்வதற்காக தான் கையில் எடுத்து வந்திருந்த மலர்களை வாகினியிடம் கொடுத்து இறைவனுக்கு சூட்டிவிடும்படி கேட்டுக்கொண்டு அரசனிடம் விடைபெற்றுச் சென்றான் ராகவன். சென்றவனை அளித்த ஆதித்யன், அப்பா ராகவா, என் மனைவி மீது கீறல் படாமல் பாதுகாத்தால் போதாது.
என் தங்கையின் காதலனின் மீதும் கீறல் படாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை நம்பி என் மனைவியை மட்டுமல்ல, என் மைத்துனனையும் அனுப்பி வைக்கிறேன். அவனையும் பத்திரமாக அழைத்துச் சென்று வா என்று குறும்பாக கூறினான். இதை கேட்டு புன்னகைத்தபடியே அரசியுடன் கிளம்பிச் சென்றான் ராகவன். இரு குதிரைகளை வரவழைத்து ஸ்வர்ணிகாவும் ராகவனும் அதில் ஏறி அமர்ந்து கொள்ள, கோட்டை வாயிலை நோக்கிச் சென்ற ராகவன் அங்கிருந்த காவலர்களிடம் 2 வாள்களை பெற்றுக்கொண்டு ஒன்றை அரசிக்கு அளித்து மற்றொன்றை தன் குதிரையின் பக்கவாட்டில் இருந்த வஸ்திரத்தில் செருகிக் கொண்டான். வழியெங்கிலும் வேந்தன் சென்ற பாதையை கேட்டறிந்தபடியே பயணத்தை தொடர, அரசன் உரைத்தவாறே வெகு தூரத்தில் ஒரு ஏரிப்பகுதியில்தான் காணப்பட்டன வேந்தனும் வசுப்பிரதாவும் சென்றிருந்த குதிரைகள். முன்னால் சென்றவர்களது குதிரைகளுக்கு வெகு தூரத்திலேயே தாங்கள் சென்ற குதிரைகளை விட்டுவிட்டு ஓசை எழுப்பாமல் நடந்து சென்றனர் ராகவனும் ஸ்வர்ணிகாவும். சற்று தூரமாகச் செல்ல செல்ல ஆண் பெண் இருவர் மாறி மாறி பேசிக்கொள்ளும் ஓசை கேட்டது. கவனத்தை குவித்து பேச்சொலியை காதில் வாங்கினர். ஸ்வர்ணிகா அங்கு வந்து சேர்வதற்கு 1 நாழிகைக்கு முன்னர்தான் அந்த காதல் ஜோடிகள் அங்கு சென்று சேர்ந்திருந்தன. ஏரியின் அழகை ரசிப்பதிலும் பொதுவான விஷயங்களை பேசுவதிலுமே நேரத்தை அவர்கள் செலவிட்டிருக்க, நல்ல வேளையாக ஸ்வர்ணிகா அறிந்து கொள்ள வந்திருந்த செய்திகளைப் பற்றி அவர்கள் அதுவரையிலும் பேச்செடுத்திருக்கவே இல்லை. வேந்தன் தான் முதலில் ஆரம்பித்தான். என்னை நீங்கள் எங்கோ கண்டிருப்பதாக கூறினீர்களே, எங்கே என ஞாபகம் உள்ளதா இளவரசி? நான் ரஞ்சிதபுரி நாட்டை சார்ந்தவன். நீங்களோ விராட்பூரின் இளவரசி. இரண்டுமே வேறு வேறு துருவங்களில் உள்ள தேசங்கள். எனில் நம் சந்திப்பு எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டு வசுப்பிரதாவை சோதித்தான். வேந்தனின் கேள்வியை குறித்து தீர்க்கமாக சிந்தித்தவள், அதைத்தான் நானும் பல காலமாக யோசிக்கிறேன் தளபதி. எங்கே எப்போது என்றுதான் கண்டறிய முடியவில்லை. உங்களுக்கு என்னை எப்போதேனும் பார்த்த ஞாபகம் உள்ளதா என்று கேட்டாள் சிறிது ஏக்கத்தோடு. பெண்ணவளது கேள்வியை செவிமடுத்த வேந்தன், உன்னை பார்த்த ஞாபகமா? மறந்தால்தானே அம்மா ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு? கனவிலும் நினைவிலும் உன் சிந்தனைதானே எனக்கு. என் அத்தை மகள் நிந்திப்பதைப் போல பணிவெறி பிடித்தவன் நான். அள்ளும் பகலும் சதா பணியிலேயே என்னை ஈடுபடுத்திக் கொண்டு காலத்தை மறந்து கல்யாணத்தை மறந்து கடமையிலேயே கருத்தாக இருந்தவன். அப்படிப்பட்டவன் என்னை பணியுடன் சேர்த்து அழகிய பாவையான உன்னையும் என்ன செய்தவள் நீதானே. உனக்கு வேறு ஆடவனுடன் திருமணம் முடிந்துவிடக்கூடாது என்று நான் வேண்டாத தெய்வங்களே இல்லை. உன்னிடம் என் காதலை சொல்லும் நாளுக்காக ஏங்கிக் காத்திருந்தேன். என் இதய தெய்வம் நீலா அன்னையின் அன்பிற்குகந்தவள் உன்னை அவரது ஒப்புதலுடனும் ஆசையுடனும் மனம் செய்து கொள்வதற்காகவே காத்திருந்தேன். உன்னை மட்டும் சந்தித்திராவிட்டால் என் அன்னையின் நச்சரிப்பால் என்றோ ஒரு பெண்ணை மணந்து இந்நேரம் பிள்ளைகளை பெற்றிருப்பேன். என்னை விட இளையவரான பிரபு ஆதித்யவர்மருக்கே திருமணம் முடிந்து பிள்ளைகள் உள்ளன. எனில் நாட்களை கடத்தி என் தாயை கலங்கடிக்கவா செய்திருப்பேன்? எல்லாம் உனக்காகத்தான் பெண்ணே. நான் வேண்டிய தெய்வங்கள் என்னை கைவிடவில்லை. நான் வந்து சேர வேண்டிய ராஜ்யத்திற்கு மாயமோகினியாக எனக்கு முன்னால் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். நீ இங்கு வந்திருக்கும் காரணத்தை அறிந்து கொண்டுதான் நான் வந்த காரணத்தை உன்னிடம் தெரிவிப்பேன் என்றெல்லாம் மனதிற்குள்ளேயே ஆலோசித்துக் கொண்டு பார்வையை மட்டும் இளவரசியின் மீது செலுத்தியிருந்தான் வேந்தன். கேட்ட கேள்விக்கு ஆடவனிடமிருந்து நெடுநேரமாக பதில் வராததால் அவன் முகத்திற்கு முன்பு கையை அசைத்து காதலனின் கவனத்தை தன் புறமாக ஈர்த்தாள் வசுப்பிரதா. வேந்தனும் சுய நினைவை அடைய பெண்ணவள் அவனிடம், என்ன ஆயிற்று தளபதி? கேட்கக்கூடாத கேள்வி எதையேனும் கேட்டுவிட்டேனா? பதிலே இல்லையே உங்களிடம். அப்படியொன்றும் தவறான கேள்வி இல்லையே அது. ஒருவேளை முதல் சந்திப்பிலேயே ஒரு பெண் சகஜமாக பேசுவதால் உங்களுக்கு என் மீது அதிருப்தி உண்டாயிற்றா? பேசுவது மட்டும் இல்லாமல் உங்களுடன் நெடுந்தூரம் தனிமையிலும் பயணித்து வந்திருக்கிறேன். இதனால் என் குணம் குறித்து தங்களுக்கு அருவருப்பு உண்டாகிறதா என்று கேட்டாள் கலக்கத்துடன். கண்ணி அவளின் கேள்விக்கு வேகமாக மறுமொழி கூற விளைந்தவன், என்ன வார்த்தை இது இளவரசி? தங்களின் குணம் அருவருக்கத்தக்கதா? அது போற்றுதலுக்குரியது. உங்களிடம் எனக்கு பிடித்ததே உங்களது வெள்ளந்தித்தனமும் அப்பாவித்தனமும் தான். மலரை விட மிருதுவானவர் நீங்கள். மேகத்தை விட வெண்மையான உள்ளம் கொண்டவர் நீங்கள். அடுத்தவருக்கு அநீதி இழைக்கத் தெரியாதவர். பிறரை அவமதிக்கத் தெரியாதவர். மாசில்லா மாணிக்கம், களங்கமில்லா கலைமான் நீங்கள். உங்களைப் போய் யாராவது தவறாக கருதுவார்களா? யார் கருதினாலும் நான் கருத மாட்டேன் இளவரசி. உங்கள் கேள்விக்கான பதிலை கூறுகிறேன். நீங்கள் என்னை எங்கோ பார்த்ததாகச் சொன்னது உண்மைதான். அது கனவல்ல. ஒரு முறை உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் ஆலயத்திற்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு விராட்பூரில் உள்ள ஏரி ஒன்றிற்கு
உங்கள் தோழியுடன் சென்றிருந்தீர்களே, நினைவுள்ளதா என்று கேள்வி கேட்டவளிடமே கேள்வி தொடுத்தான் வேந்தன். வசுப்பிரதா வியந்து, ஆமாம், சென்றிருக்கிறேன். ஆனால் பலமுறை அவ்வாறு பொய் சொல்லிவிட்டு சென்று வந்திருக்கிறேன். அதில் நீங்கள் எந்த பயணத்தை குறிப்பிடுகிறீர்கள்? அது இருக்கட்டும், நான் சென்று வந்ததை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? நீங்கள் ரஞ்சிதபுரியைச் சேர்ந்தவராயிற்றே, எனில் எங்கள் நாட்டிற்கு வந்துள்ளீர்களா? என்னை முன்னரே கண்டிருக்கிறீர்களா? அப்படியெனில் நான் உங்களைக் கண்டதும் உண்மைதானா, கனவில்லையா என்று ஆச்சரியத்துடன் அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கினாள். வேந்தனோ புன்சிரிப்பு பூத்து, சொல்கிறேன் இளவரசி, உங்கள் அத்தனை கேள்விக்கும் பதில் கூறுகிறேன். ஆதித்தபுரி கோட்டையில் நீங்கள் இதே கேள்விகளை கேட்டபோது உங்களிடமிருந்து உண்மைகளை மறைத்து விடலாம் என்றுதான் எண்ணி வந்திருந்தேன். ஆனால் நீலா அன்னை வரும் வரையில் மற்றவர்களிடமிருந்து சில ரகசியங்களை மறைத்து வைக்க வேண்டும். அதற்கு உங்களிடம் சில ரகசியங்களை வெளிப்படுத்துதல் வேண்டும். நீங்களும் நீலா அன்னையை அறிந்தவர். நீங்கள் சிலவற்றை அறிந்து கொண்டால்தான் இங்கு ஏனையவர்களிடமிருந்து அவற்றை பாதுகாக்க நம்மால் முடியும் என்றெல்லாம் முன்னுரை கொடுத்து இளவரசி தன்னை கண்ட கதையை அவளிடம் கூற ஆரம்பித்தான் வேந்தன்.